பாரதிய ஜனதா மற்றும் அந்த கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக பிரதமர் மோடி 7வது முறையாக தமிழகம் வந்துள்ளார். இதற்காக மராட்டிய மாநிலத்திலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட பிரதமர் மோடி சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். சென்னை விமான நிலையம் வந்திறங்கிய பிரதமர் மோடிக்கு பாஜக நிர்வாகிகள் வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக தியாகராய நகர் பனகல் பூங்கா பகுதிக்கு சென்றார். அங்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிரம்மாண்ட வாகன பேரணியில் பங்கேற்றார். தேனி பங்களாமேடு பகுதியில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் கூறியதாவது: அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய திட்டங்கள் திமுக நிறுத்தியது. திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட லேப்டாப் திட்டம் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் செயல்படுத்தப்படும். விவசாயிகள் விவசாயத்தை அரவணைத்து சென்றது அதிமுக தான். 14 ஆண்டுகளுக்கு பிறகு பதவிக்காக ஒருவர் வந்துள்ளார். அவருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். பாஜகவுடன் கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் என்று கூறிய டிடிவி தினகரன் அவரோடு கூட்டணி வைத்துள்ளார். நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சிதான் பாஜக என்று கூறியவர் டிடிவி தினகரன், மக்களை சந்திக்காதவர்களுக்கு வாக்களித்து என்ன பயன்? நானும் ஒரு விவசாயி. விவசாயியின் கஷ்டம் எனக்கு தெரியும். முல்லை பெரியாறு அணையை கட்டிய பென்னி குக்கை நாம் கடவுள் போல வணங்க வேண்டும் என்று அவர் பேசினார். முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் கூறியதாவது: தேர்தலுக்காக இத்தனை முறை பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார். வன்முறையால் பற்றி எரிந்த பனிப்பூருக்கு எத்தனை முறை மோடி சென்றுள்ளார்? புல்வாமா தாக்குதலை எப்படியெல்லாம் மோடி அரசியல் படுத்தினார் என்பதை அப்போதைய காஷ்மீர் ஆளுநர் கூறியதும் உடனே அவரது வீட்டில் ரெய்டு நடந்தது. மோடிக்கு ஊழலை ஒழிக்கும் எண்ணமில்லை. பெண் சக்தி குறித்து பேசும் பிரதமர் மோடி டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் கண்ணீர் பிடித்த போது எங்கே போனார்? மணிப்பூரில் பெண்கள் மானப்படுத்தப்பட்ட போது என்ன சொன்னார்? குஜராத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானோ வழக்கில் குற்றவாளிகள் விடுதலை செய்தது பாஜக அரசு. சமூக நீதி அக்கறை கொண்ட பிரதமரை வரும் தேர்தலில் தேர்வு செய்ய வேண்டும். காலை உணவு திட்டத்தால் பள்ளிகளில் மாணவர்களின் வருகை அதிகரித்துள்ளது. கடுமையான நிதி நெருக்கடியிலும் நலத்திட்டங்களை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் அரசு கல்விக்கான திட்டங்களை பார்த்து உருவாக்கி வருகிறது. சேது சமுத்திரம் திட்டம் முதல் எய்ம்ஸ் வரை எதையுமே நிறைவேற்றாதவர் பிரதமர் மோடி என அவர் பேசினார். மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் டெல்லி மாநில முதலமைச்சராக இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்து ஒரு வாரம் அமலாக்கத்துறை காவலில் இருந்த பிறகு தற்போது திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ளார். அமலாக்கத்துறை காவலுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்தார். மேலும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையின் போது இருதரப்பினரும் தங்களது வாதங்களை முன்வைத்தனர். அமலாக்கத்துறை காவலுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்தார். மேலும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையின் போது இரு தரப்பினரும் தங்களது வாதங்களை முன்வைத்தனர். அதன் பின்பு தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்தது. அதன்படி நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் மனு மீது உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அப்போது நீதிபதி கூறியதாவது: டெல்லி மதுபான கொள்கை உருவாக்கத்தில் மனுதாரர் அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கிய பங்காற்றியுள்ளார். கெஜ்ரிவால் பங்கிருப்பது அமலாக்கத்துறை ஆதாரங்களில் இருந்து தெரிய வருகிறது. அப்ரூவரின் வாக்குமூலத்தை சந்தேகிப்பது நீதிபதி நீதிமன்றத்தின் மீது பழி சுமத்துவதாகிவிடும். யார் யாருக்கு தேர்தல் பத்திரத்தை வழங்கியுள்ளனர் என்பது குறித்து ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. காணொலியில் விசாரித்திருக்கலாம் என்ற வாதம் நிராகரிக்கப்படுகிறது. எப்படி விசாரிப்பதை குற்றம் சாட்டப்பட்ட நபர் முடிவு செய்ய முடியாது. அரசியலமைப்பு சாசனம் அறம் குறித்தே நீதிமன்றத்தின் கவலை. அரசியல் அறம் குறித்து அல்ல. அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது சட்டவிரோதம் அல்ல என்பதால் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அமலாக்கத்துறை காவலுக்கு அனுப்பியதற்கு எதிரான மனுவும் தள்ளுபடி செய்யப்படுகிறது என நீதிபதி தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் உள்ள மலைவாழ் கிராமம் ஒன்றில் சாலை வசதி இல்லாதால் கர்ப்பிணி பெண் ஒருவரை துணியால் டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கி செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மலைவாழ் கிராமம் ஒன்றில் சாலை வசதி இல்லாததால் கர்ப்பிணி பெண் ஒருவரை துணியால் டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கி செல்லும் காணொலி ஒன்றை சமூக வலைதளத்தில் காண நேர்ந்தது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. கடந்த 2000ஆம் ஆண்டு அன்றைய பிரதமர் அமரர் வாஜ்பாய் கொண்டு வந்த கிராம சாலைகள் திட்டம் மூலம் பல ஆயிரம் கோடி நிதி தமிழகத்திற்கு ஒதுக்கப்படும். திருப்பூர், வேலூர் உள்ளிட்ட மலை கிராமங்களில் உள்ள மக்களுக்கு இன்னும் கூட சாலை வசதிகள் கிடைக்காமல் இருப்பதே இத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தில் நடந்த ஆட்சிகளின் அவலநிலைக்கு சான்று. மத்திய அரசின் திட்டங்களுக்கு பெயரை மாற்றுவதில் மட்டும் முனைப்புடன் இருக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த திட்டங்களை ஒரு நாள் விளம்பரத்திற்காக வெறும் அறிவிப்போடு மட்டும் நிறுத்திக் கொள்கிறாரே தவிர அவற்றை நிறைவேற்றுவதில்லை. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்காமல் இருப்பது என்ன மாதிரியான மாடல் என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும் என அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த வாரம் முதல் 7 கட்டமாக நடைபெற உள்ளது. மத்தியில் ஆட்சி பிடிக்க பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. ஏற்கனவே பாஜக தான் வெற்றி பெறும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் வெளியானது. பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் பாஜக இந்த முறை 4 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என கூறி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2010 முதல் 2012 வரை தேர்தல் ஆணையராக பதவி வகித்த எஸ்.வை. குரேஷி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவு அரசியல் கட்சியினர் கவனத்தை ஈர்த்துள்ளது. அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இப்போது 400+ என்பார்கள். மே இறுதியில் அது 250 குறையும். ஜூன் மாத வாரத்தில் இது 175 முதல் 200 அளவில் இருக்கும். நான் சொன்னது அரை டஜன் அல்போன்சா மாம்பழத்தின் விலையை பற்றி. ஒவ்வொரு செய்தியும் அரசியலை பற்றியதாக இருக்க வேண்டியது இல்லை என மறைமுகமாக பாஜகவை தாக்கி பதிவிட்டுள்ளார். இந்த பதிவை பார்த்ததும் பாஜகவினர் குரேஷியின் பதிவுக்கு எதிர்வினை ஆற்றி வருகின்றனர். வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் காலமான முன்னாள் அமைச்சரும் தயாரிப்பாளருமான ஆர். எம். வீரப்பனின் உடல் சென்னை தீநகரில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அப்போது அவர் பேசியதாவது: ஒரு முழு வாழ்க்கை வாழ்ந்து நம் எல்லாரையும் பிரிஞ்சிருக்கிறார் உத்தமர் ஆர். எம். வீரப்பன் சார் அவர்கள். அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, சினிமா, அரசியல் வாழ்க்கை என அனைத்திலும் அவரது வலது கையாக இருந்தவர் ஆர். எம். சார்.
அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய பல சிஷ்யர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாகி கல்வி நிறுவன அதிபர்களாகி பேரும் புகழும் பணத்துடனும் இப்போதும் பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம் வீரப்பன் எப்பவும் பணத்துக்கு பின் போனவரல்ல. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அண்ணா சொன்னது போல அதனை கடைபிடிச்சு வாழ்ந்தவர். எனக்கும் ஆரம் வீரப்பனுக்கும் இருந்த நட்பு மிகவும் ஆழமானது, உணர்ச்சிகரமானது, புனிதமானது. இப்போது அவர் நம் கூட இல்லை என்பதால் இதை சொல்லவில்லை. என் வாழ்நாளில் நான் அவரை மறக்கவே முடியாது. அவரை இழந்து வாழும் அவரது குடும்பத்திற்கு, அவர் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள் என கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.